இது பிரபஞ்சத்தின் ஒரே தருணம். சிவனே நிறுத்தப்பட்ட அந்த நொடி, சக்தியே தன்னையே வெளிப்படுத்திய தருணம். இவர்கள்தான் 10 சத்தியங்கள், 10 பயங்கரங்கள், 10 முக்திகள். ஒவ்வொன்றும் ஒரு மாயையை அழிக்கிறது. தசமகா வித்யைகள் உருவாக்கப்படவில்லை, அவை விடுவிக்கப்பட்டன. சிவன் தானே விலக முயன்ற அந்த கணமே தக்ஷனின் யாகத்திற்கு செல்ல சதி விரும்பினாள். சிவன் மறுத்தார். அகந்தையால் அல்ல, பிரபஞ்ச விதியால். சதியின் மௌனம் கோபமாக மாறியது. சிவன் விலகினார். பிரபஞ்சமே மூச்சை நிறுத்தியது. சதியின் உடலிலிருந்து விண்வெளியே உடைந்தது. 10 ரூபங்கள் தோன்றின. 10 திசைகளிலும் சிவனை தடுத்தன. இந்த ரூபங்கள் அழைக்கப்பட்டன தச மகா வித்யைகள். காலமாகவே காளி சிவன் முன் நின்றாள். தொடக்கமில்லை, முடிவுமில்லை. சித்தத்தை மீட்கும் ஒளியை தாரா உச்சரித்தாள். மொழிக்கு முன் இருந்த ஞானம். தேவர்களையே கட்டும் அழகு திரிபுர சுந்தரி. ஆசையே பிரபஞ்ச சக்தி. விண்வெளியே தலைவணங்கியது புவனேஸ்வரி. தன்னையே தானே வெட்டினாள் சின்னமஸ்தா. இவை உங்களுக்கு புதிதாக தோன்றினால் என்னுடன் தொடருங்கள். அழுகு நிலைக்காது பைரவி. அழிவுக்கு பின் எழும் புகை துமாவதி. ஆறுதலில்லா உண்மை இயக்கமே உறைந்தது பகலாமுகி. ஒதுக்கப்பட்ட ஞானம் மாதங்கி. மனத்தாழ்மையை நினைவில் கொள்ளும் செழிப்பு கமலா. சிவன் உணர்ந்தார், இது சதிதேவி அல்ல, இவளே ஆதிசக்தி. பிரபஞ்சம் விடுதலை தேடும்போது அது மகாவித்யை அழைக்கிறது. அது அனைவருக்குமானது அல்ல. 9 இரவுகள் உள்ளன. அந்த இரவுகளில் கோவில்கள் அமைதியாகின்றன. சக்தி உறங்குவதால் அல்ல, அவள் விழிப்பதால். குப்தா என்றால் மறைவு, பாதுகாப்பு. தவறான கைகளில் ஆபத்து. இந்த இரவுகளில்தான் மகாவித்யைகள் அழைக்கப்படுகின்றனர். ஆசீர்வாதத்திற்காக அல்ல, மாற்றத்திற்காக. இந்த இரவுகளின் கூட்டமில்லை, கொண்டாட்டமில்லை, அமைதி மட்டுமே. சாஸ்திரங்கள் இந்த இரவுகளை மறுப்பதில்லை, விளக்காமல் விட்டுவிடுகின்றன. குப்த நவராத்திரியில் இவர்கள் வெளிப்படையாக வழிபடப்படுவதில்லை, அழைக்கப்படுகிறார்கள். கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் அடுத்த ரகசியம் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே விழித்துக் கொள்ளும்.